Hello friends, welcome to GoodLifeHub. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நம்ம இனிதா தொடங்குறதுக்கு இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம 2 ஆரோக்கியமான மற்றும் எளிதா செய்யக்கூடிய சிறுதானிய பலகாரங்கள் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சோளம் லட்டு, இன்னொன்னு குதிரவாளி முறுக்கு. குதிரவாளி சோளம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு. ரெண்டுமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். இதுல பாத்தீங்கன்னா நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு உதவும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். இது பாத்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ் இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது gluten ஃப்ரீ. அதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா barnyard millet, அதாவது குதிரவாளி பாத்தீங்கன்னா இதுல அயன் சத்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த 2 ஆரோக்கியமான சிறுதானியங்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பலகாரம் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் சோளம் லட்டு பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் சோளம் மாவு. சோளம் உங்களுக்கு மாவா கிடைக்கலன்னா சோளத்தை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ சோள மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நட்ஸு, முந்திரி, வால்நட், பாதாம் போன்ற நட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 முந்திரி, தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைனா பொடிச்ச வெள்ளத்தை நம்ம எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்த போகிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய், முந்திரி மற்றும் நம்ம வச்சுருக்க இந்த வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை ஒரு மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை காய வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி உருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க 1 கப்பு சோள மாவு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட நம்ம வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தேவையான அளவு சூடாக பால் இல்லைன்னா நெய்யை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒன்று சேரும் போது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை அணைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த லட்டுவை உருண்டையாக உருட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு உருட்ட ஆரம்பிங்க. ரொம்ப சுவையாக மற்றும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு லட்டு இது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் இந்த லட்டுவை. இது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ இது நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கவங்க, PCOS இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இல்லைன்னா 10 லட்டு வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரவாளி முறுக்கு. குதிரவாளி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் குதிரவாளி மாவு தேவை. ஸோ மாவு இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த குதிரவாளியை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மாவாக்கிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 கப் குதிரவாளி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி நான் இதில் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. வெண்ணெய் நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா முறுக்கு பிழியும் போது பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக உடஞ்சி வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அஜ்வேன் ஓமம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, நீங்கள் கருப்பு சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இதை பிசைய போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு சுற்றுற குழல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஓட்டை இருக்க இந்த அச்சை எடுத்து மாட்டிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் வச்சு நீங்கள் எல்லா இடமும் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் மாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த கரண்டியில் இந்த மாதிரி வட்டமாக சுற்றி சுற்றி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த முறுக்கு வந்து ஒரு சைடில் நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இன்னொரு சைடில் வந்து காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் தான் வந்து நம்ம வந்து சுற்றி போடணுன்றது கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் டைரெக்டாக எண்ணெயில் கூட வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் வந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு ஒரு 3 டப்பாக்கு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20, 25 முறுக்கு வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து பண்ணுறது 20, 25 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த முறுக்கை செஞ்சிடலாம். ஸோ 2 ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பலகாரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 2மே ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. ஸோ இது 2த்தையும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.